Hi friends, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது About Us Loveல எபிசோட் நம்பர் 2 தமிழ்ல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஷாப்புக்கு போயிட்டு ரூனா எதை வாங்க சொன்னாங்களோ அதை வாங்குறதுக்காக கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, இவன் நிஜமாவே கடைக்கு தான் போறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணு போட்டிருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு யாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அப்ப மேனேஜர் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் தான் அவ இன்னும் ஒர்க் பண்ணுவா, இன்னையோட அவளோட ஒர்க்கிங் டைம் முடிஞ்சிருச்சு, அவ இன்னைக்கு வரைக்கும் தான் ஒர்க் பண்றதுக்கு கேட்டிருந்தா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இன்னைக்கு நைட் வரைக்குமா, சரி ஓகே அப்படின்னா இப்பவே அவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு. அதுக்கு மேனேஜர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எந்த கொஸ்டினும் கேட்காதீங்க, உடனே அவளை வேலையை விட்டு தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சைக்கிள்ல போகும்போது வழியில கல் இருக்குமா, அதுல கவனிக்காம மோதிடுவாங்க, அப்படியே சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துடுவாங்க. பேஸ்ல கையில எல்லாம் அப்படியே சகதி ஆயிடும். இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம நம்ம ஹீரோயின் மறுபடியும் எழுந்திருச்சு ஷாப்புக்கு போறாங்க. ஷாப் ஓனர் கிட்ட ரூனா வாங்கிட்டு வரக்கூடிய திங்ஸை கேக்குறாங்க. ஷாப் ஓனர் சொல்றாங்க, அது ஸ்டாக்கே இல்ல, எல்லாமே தீர்ந்து போச்சுன்னு. நம்ம ஹீரோயின் உடனே ப்ளீஸ் ஏதாவது பண்ணி எனக்கு அதை மட்டும் கொடுத்துருங்க, கண்டிப்பா எனக்கு வேணும், ஏன்னா என்னோட லைஃபே அதுலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்களா. அதனால ஷாப் ஓனரும் சரி ஓகே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்சத்தை வந்து தனியா எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ஹாப்பி ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றாங்களா, அதனால வெளியில போயிட்டு காலை அட்டன் பண்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, நீ எங்க இருக்கன்னு. அதுக்கு ஹீரோயின் இந்த மாதிரி ஷாப்ல இருக்கே, உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, நீ எங்க இருந்தாலும் சரிதான், 30 நிமிஷத்துல நீ இங்க வந்து நிக்கணும் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, 30 நிமிஷத்துல இங்க இருந்து சைக்கிள்ல எப்படி அங்க வர முடியும், ஷாப் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ வந்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ 30 நிமிஷத்துல இங்க வரதா இருந்தா வா, இல்லன்னா கண்டிப்பா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட் தானே எனக்கு இந்த ஆர்டரை போட்டது, உங்களோட கேர்ள் ஃபிரெண்டுக்காக தானே நான் ஷாப்பிங் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அவ இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு கேர்ள் ஃபிரெண்டும் கிடையாது, உனக்கு இங்க வேலையும் கிடையாது, ஒன்னா வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள காலை கட் பண்ணியாச்சா. இப்ப ஷாப் ஓனர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட திங்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஹீரோயினும் காசு கொடுத்து அதை வாங்கிட்டு மறுபடியும் ஹோட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரூனா நம்ம ஹீரோவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. நீ என்னோட வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில போலான்னு சொல்லியிருந்தல்ல, இன்னைக்கு தானே வேலண்டைன்ஸ் டே, நம்ம ரெண்டு பேரும் வெளியில போலாமா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இன்னையில இருந்து நீ என்னோட ஃப்ரெண்டு கிடையாது, இப்பத்துல இருந்து நான் உன்னை பிரேக்கப் பண்ண போறேன் அப்படின்னு. ரூனாவுக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எதுக்காக நீ கூட வந்து பிரேக்கப் பண்ற அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, அன்னைக்கு நீ என்ன காப்பாத்தின பொண்ணு கிடையாது தானே, நீ என்கிட்ட போய் தானே சொல்லியிருந்த அப்படின்னு. அதுக்கு ரூனா சொல்றாங்க, அதுக்கு எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு, நான் போய் சொல்லணும்ல உன்கிட்ட அந்த மாதிரி சொல்லல, நீ கண் முடிக்கும் போது என்ன பார்த்துட்டு உடனே நீ என்னோட கேர்ள் ஃபிரெண்டா இருக்கியான்னு கேட்டியா, அதனால எனக்கு அதுக்கப்புறமா என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு அவங்களோட ரீசன்ஸ வரிசையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ மெதுவா ரூனா கண்ல படாம ஜன்னல ஓபன் பண்ணி பால்கனி வழியா கீழே குதிச்சு அங்கிருந்து எஸ்கேப் ஆக போறாங்க. இந்த பக்கம் இருந்து ரூனா ஏய் ஹீரோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போறாங்களா. அப்ப ஹீரோ கீழே இறங்கி நின்னுட்டு சொல்றாங்க, எனக்கு ஆல்ரெடி நிறைய கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, எல்லாத்தையுமே நான் பிரேக்கப் பண்ணிருக்கேன், அந்த லைன்ல நீயும் கடைசியா தான் இருக்க, இப்போ என்ன உனக்கு பழி வாங்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வரிசையா வா, ஆனா நீ கடைசியில தான் இருப்ப, நிறைய பேர் ஆல்ரெடி என்ன பழி வாங்கணும்னு வரிசையில நின்னுட்டு இருக்காங்க, பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்தாச்சு, நான் சேர்மேனை உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப மேனேஜர் சொல்றாங்க, உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, அவங்க தான் டைரக்டா உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லிருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் சொன்னது தானே நான் வாங்க போனேன், அப்புறம் எதுக்காக என்னவே வேலையை விட்டு தூக்குறான், என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிடுங்க, நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மேனேஜர், உன்னை வேலையை விட்டு தூக்கியாச்சு, இங்க இருந்து நீ இப்ப கிளம்ப போறியா இல்லன்னா பாடி கார்டை வச்சு உன்னை வெளியில அனுப்புவா அப்படின்னு. உடனே ஹீரோயின், யார் என்ன வெளியில அனுப்ப முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு போட்டுடுறாங்க. மேனேஜரையும் அடிக்க கை வாங்குறாங்களா. மேனேஜர் ரொம்ப பயந்து போயிடுறாங்க, ப்ளீஸ் மா புரிஞ்சுக்கோ அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால ஹீரோயின் வேற வழி இல்லாம வெளியில போயிட்டு ஹீரோவோட கார் நிக்குமா, அந்த காரை போயிட்டு ஒரு உதவிடலாம் அப்படின்னு காலை தூக்குறாங்க. ஆனா ஒருவேளை காருக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவங்க காசு பே பண்ண வேண்டியது வருமே, இவங்க கிட்ட தான் காசு கிடையாது, அதனால எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவோட வாய்ஸ் கேக்குதா, உடனே காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ ரூனா கிட்ட சொல்றாங்க, நீ உன்னோட கேர்ள் ஃபிரெண்டா இத்தனை நாள் இருந்திருக்க, அதுக்கான காம்பன்சேஷன் நான் உனக்கு தந்துதானே ஆகணும், உனக்கு ஏதாவது தேவை அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் உனக்காக செஞ்சு தரேன், அதே மாதிரி இந்த ஹோட்டல்ல நீ எவ்வளவு நாள் தங்கணும்னு நினைக்கிறியோ அவ்வளவு நாள் தங்கிக்கோ, உனக்கு எல்லாமே நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ரூனா செம்ம கான்ல நிக்கிறாங்க.
இப்ப ஹீரோ காருக்குள்ள ஏற போறாங்களா, நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள காருக்குள்ள ஏறிடுறாங்க. ஏன்னா ஹீரோட கோட்ல இருந்து அந்த லெட்டரை எடுக்கணும்ல, அதுக்காக ஹீரோ கூடவே இருந்தா தானே எடுக்க முடியும். அதனாலதான் ஹீரோட காருக்குள்ள ஏறுறாங்க. ஹீரோ ஹீரோயின் காருக்குள்ள இருக்கிறத தெரியாமலேயே கார் எடுத்துட்டு போறாங்க. காருக்குள்ள இருக்கிற ஹீரோயினுக்கு ஒரே பயம், இவனோட காருக்குள்ள ஏறியாச்சு, இனி இப்ப இவன் இந்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன சொல்லுவா, இவன் கிட்ட டைரக்டாவே அந்த லெட்டரை கேட்டுருவோமா இல்லனா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யான் தான் கால் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோயினோட கால் ரிங் ஆகும் போது ஹீரோவுக்கு சத்தம் கேக்குதா, அதனால ஹீரோ காரை நிறுத்த போறாங்க. ஆக்சுவலி இந்த டைமிங்ல தான் யான் வந்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த வண்டி ஹீரோட வண்டி அப்படியே கிராஸ் பண்ணி போகும். யான் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, இதுவரைக்கும் ஹீரோயின் என்னோட காலை அட்டன் பண்ணாம இருந்ததே கிடையாது, ஆனா இன்னைக்கு அவ எதுக்காக கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு தெரியலையே அப்படின்னு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட கத்த ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு டிரைவ் பண்ண தெரியுமா, உள்ள இருக்கக்கூடிய ஆளை நீ கொல்லவா போற அப்படின்னு. அதுக்கு ஹீரோ கேக்குறாங்க, நீ ஃபர்ஸ்ட் என்னோட கார்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத சொல்லு, அதுக்கு அப்புறமா கத்த ஆரம்பி அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட பர்சனல் திங் ஒண்ணு உன்கிட்ட இருக்குது, நீ உன்னோட ரூம்ல இருக்கும்போது பெட்ல ஒரு லெட்டர் இருந்துச்சுல, அந்த லெட்டரை என்ன பண்ணுனா அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், அது கூட நான் இப்பவே இறங்கி போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் அதெல்லாம் என்கிட்ட இல்ல, நீ இப்பவே இங்க இருந்து இறங்கி போ அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோயின் சுத்தி பார்த்துட்டு, இந்த வழியா கார் பஸ் எதுவுமே வராது, நான் மட்டும் தனியா இந்த காட்டு நடுவுல எப்படி நடந்து போக முடியும், என்னால ஒண்ணு போக முடியாது, நீ எங்க போறியோ அங்க போ, அங்க இருந்து நான் பஸ் ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோ சொல்றாங்க, அப்படியா, நான் இப்ப கார் எடுத்துட்டு கிளம்பணும்னு ஆசைப்படுறியா, சரி ஓகே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா காரை ஓட்டுறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறாங்களா. ஹீரோயின் சொல்றாங்க, ஏ மெதுவா போ, என்ன கொன்றாத அப்படின்னு. அப்ப கரெக்டா கல்லு கூட்டத்துக்குள்ளாடி நம்ம ஹீரோ காரை கொண்டு போயிடுறாங்க. அதனால கார் பஞ்சரும் ஆயிடுது. நம்ம ஹீரோயின் உடனே கீழே இறங்கி வந்து பாக்குறாங்க, கார் பஞ்சர் ஆயிருக்குதா. ஹீரோவும் கீழே இறங்கி வந்து என்னோட கார் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோயின், நீ ஓட்டுனதுனாலதான் கார் பஞ்சர் ஆச்சு, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அங்க இருந்து குடுக்குடுன்னு தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ விடுறதா இல்ல, பின்னாடியே துரத்திக்கிட்டு போறாங்களா. அப்போ சேரு சகதி இருக்கக்கூடிய இடத்துலதான் போயிருந்திருப்பாங்க. ரெண்டு பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஐயோ போச்சு, என் ட்ரெஸ் எல்லாம் போச்சு, இப்படி அழுக்காயிடுச்சு அப்படி அழுக்காயிடுச்சு அப்படின்னு ஹீரோயினும் ஹீரோவும் பழம்பிக்கிட்டே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எழும்புறாங்க. ஆனா ஹீரோவால எழும்ப முடியல. எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேக்குறாங்களா. நம்ம ஹீரோயினும் கையை பிடிச்சு தூக்கி விடுறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட பர்சனல் திங்கான அந்த லெட்டரை பத்தி கேக்குறாங்க. ஹீரோ சொல்றாங்க, நிஜமாவே என்கிட்ட இல்ல, அப்படி ஒரு லெட்டரை நான் பெட்ல பார்த்தேன், ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட அந்த லெட்டர் கிடையவே கிடையாது அப்படின்னு. அது என்ன லவ் லெட்டரா, அதனாலதான் நீ என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கே அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அது ஒன்னும் லவ் லெட்டர் கிடையாது அப்படின்னு. ஹீரோ சொல்றாங்க, அப்படின்னா ஒரு பிங்க் கலர் லெட்டருக்குள்ளாடி லவ் லெட்டர் இல்லாம வேற என்ன லெட்டர் இருக்கும் அப்படின்னு. உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது. அப்படின்னா நீ என்னோட லெட்டரை பாத்துருக்க, அதை எங்க வச்சிருக்க, இப்பவே சொல்லு அப்படின்னு ஹீரோவோட ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, என்னால உன்னை விட முடியாது, கண்டிப்பா உன்னோட ட்ரெஸ்ல தான் நீ எங்கேயாவது வச்சிருந்திருப்ப, நான் அந்த லெட்டரை கண்டுபிடிச்சே தீர்வே அப்படின்னு ஹீரோவோட ட்ரெஸ் ஃபுல்லாத்தையும் சர்ச் பண்றாங்க. இந்த பக்கம் யான் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. யான் கிட்ட மேனேஜர் சொல்றாங்க, உங்களோட ஃப்ரெண்ட வேலையை விட்டு தூக்கியாச்சு, ஆனா உங்களோட ஃப்ரெண்ட் உங்களுக்காக புக் பண்ண ரூமை இன்னும் நாங்க சேஞ்ச் பண்ணல, அதனால நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ரூம் கீ கொடுக்குறாங்க. இப்போ யான் ரூம்குள்ள போறாங்க. ஹீரோயினுக்கு கால் ட்ரை பண்றாங்க, ஆனா ஹீரோயினுக்கு கால் போகவே இல்லையே. யானுக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க, ஹீரோயின் இன்னைக்குதான் வேலையை விட்டு போயிருக்கா, அவளை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க அப்படின்னா அவளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், கண்டிப்பா நம்ம அவளை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு யானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, உன்னோட ஃப்ரெண்ட் எவ்வளவு அழகான ரூம் நமக்கு புக் பண்ணிருக்கா, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, இங்க இருந்து என்ஜாய் பண்ணாம அவளை தேடி வெளியில போகணுமா அப்படின்னு. அதுக்கு யான் சொல்றாங்க, ஆமா அவளை இப்ப தேடியே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்து ஃபேஸ் ஃபுல்லா சகதி, Dress ஃபுல்லா சகதியோட நடந்து போறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாங்க, ஆல்ரெடி உன் கூட இருந்து எனக்கு லைஃப்ல இந்த மாதிரி ஒரு மோசமான நாள் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என் பக்கத்துல மட்டும் வராத அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு, நான் பண்ணின தப்பு எனக்கு ரியலைஸ் பண்ண முடியுது, ப்ளீஸ் அட்லீஸ்ட் என்ன உனக்கிட்ட சாரி சொல்லவாத அலோவ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாரி சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, ஒன்னெல்லாம் நான் சாரி கிட்ட சும்மா விட மாட்டேன், கண்டிப்பா உனக்கு அடிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்குறாங்க. நம்ம ஹீரோயின் பயப்படாம நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க, உனக்கு பயமே இல்லையா, நான் உன்னை அடிக்க வந்துட்டு இருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நான் பண்ணின தப்புக்கு தானே நான் வாங்கி கட்டுறேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்ல, நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், உனக்கு என்ன அடிக்கணும் அப்படின்னா அடி, அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, என்னால எல்லாம் ஒரு ஆளை அடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினை டச் பண்ணிட்டா அவங்களுக்கு ரேஷஸ் வந்துடும்ல, அதனாலதான் அவங்க டச் பண்ணாம இருக்காங்க. ஆனா டச் பண்ணா ரேஷஸ் வராது அப்படின்றது இப்போதைக்கு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. ஹீரோயின் சொல்றாங்க, நான் உன்னோட ட்ரெஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டேன், ஆனா அந்த லெட்டரை காணவே இல்ல, அப்படின்னா அந்த லெட்டர் எங்கதான் போயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த லெட்டரை பத்தி பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து எப்படி வெளியில போகலாம் அப்படின்றத யோசி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கரெக்டா மழை
மழையும் வந்துடுது. நம்ம ஹீரோ சொல்றாங்க இதை விட மோசமான ஒரு நாள் எனக்கு இருக்கவே இருக்காதுன்னு. நம்ம ஹீரோயின் உடனே அங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா பஸ் வந்துடும், பஸ் வந்ததுக்கு அப்புறமா ஹோட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சரி ஓகேன்னு அந்த பஸ் ஸ்டாப்ல போய் உட்கார்றாங்க. இந்த பக்கம் யானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் மழையில ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஹீரோயின் இங்க இல்லவே இல்ல, அதனால நம்ம மறுபடியும் ஹோட்டலுக்கே போயிடலாம், மழை நின்னதுக்கு அப்புறமா நம்ம வந்து அவளை தேடலாம், எப்படியும் மழையில அவ திரும்ப ஹோட்டலுக்கே வந்திருந்தாலும் வந்திருப்பா அப்படின்லாம் சொல்றாங்க. அதுக்கு யான் சொல்றாங்க எனக்கு தெரியாது, ஹீரோயின் என்னோட போனை இது வரைக்கும் எடுக்காம இருந்ததே கிடையாது, எனக்கு அவளை நினைச்சா கவலையா இருக்கு, நீங்க வேணா ரூமுக்கு போங்க, நான் அவளை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்களா. அதனால யானோட ஃப்ரெண்ட்ஸும் சரி ஓகே உன்னை தனியா விட முடியாது, அதனால நாங்களும் உன் கூட வரையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணோட ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு கத்துற சத்தம் கேக்குது. உடனே எல்லாருமே அந்த பொண்ணை போயிட்டு பாக்குறாங்க. அது வேற யாரும் இல்ல, ரூனா தான். ரூனா ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப ரூனா சொல்றாங்க என்னோட கால்ல அடிபட்டுருச்சு, நான் மழைக்கு ஒதுங்கி இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன், என்னால ஒழுங்கா நடக்க முடியல, அதனால ஹோட்டலுக்கு திரும்பி போக முடியல அப்படின்னு. அதுக்கு யான் கேக்குறாங்க உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்னு. ரூனா எனக்கு உங்களை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களா. அப்போ யான் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம், உங்களோட ஜூனியர் தான் நான் அப்படின்னு. உடனே ரூனா வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் பிசிக்ஸ் எக்ஸாம்ஸோட கான்டெஸ்ட்ல மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு. அதுக்கு யானும் ஆமா ஆமா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ யானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ரூனா உங்களால எழும்ப முடியுமா அப்படின்னு. அதுக்கு ரூனா சொல்றாங்க எனக்கு தெரியல, எனக்கு இப்ப எழும்ப முடியுமான்னு கூட தெரியல, எனக்கு கால் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு. அதனால யான் போயிட்டு ரூனாவோட காலை பாக்குறாங்க. சரி ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்கள ஹோட்டல்ல கொண்டு போய் விட்டுடுங்க, நான் ஹீரோயினை தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களா. ரூனாவுக்கு அப்படியே லைட்டா பொறாமை வருது, யான் எதுக்காக ஹீரோயினை தேடுறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப யானோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணை போயிட்டு நம்ம ஹோட்டல்ல விட்டுடலாம், அதுக்கு அப்புறமா போயிட்டு நம்ம ஹீரோயினை தேடலாம், ஒருவேளை ஹீரோயின் நாங்க சொன்ன மாதிரி ஹோட்டலுக்கு வந்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதனால யானும் சரி ஓகே ஃபர்ஸ்ட் இவளை கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுடலாம் அப்படின்னு ரூனாவை கூப்பிடுறாங்க. ரூனா யானோட கையை அப்படியே கோத்துக்கிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க. இந்த பக்கம் ஹீரோயினும் பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றாங்க உன்னோட தலையில எல்லாம் ஒரே ஈரமா இருக்கு பாரு, ஃபர்ஸ்ட் உன்னோட தலைய தூத்திக்கோ, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அம்மா தாயே நீ இருக்கிறது வரைக்கும் போதும், நீ எனக்கு இது வரைக்கும் பேட் லக் நிறைய கொடுத்துட்ட, இதுக்கு மேல எதுவும் நீ கொடுக்காத அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் உடனே இங்க பாரு இங்க சேரா இருக்கு அப்படின்னு ஹீரோவோட கண்ணத்தை அப்படியே டச் பண்றாங்க. நம்ம ஹீரோ உடனே ஏய் இதுக்கு மேல என்ன ஒரு தடவை கூட நீ டச் பண்ண கூடாது, என்கிட்ட இருந்து 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் நீ மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் ஹீரோயினை தள்ளி வைக்கிறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு ஒண்ணு தொடணும் அப்படின்லாம் கிடையாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சொல்லு, உன்னோட பெட்டு கடியில நீ அந்த லெட்டரை பார்க்கவே இல்லையா, அது என்ன ஆச்சு அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க அந்த பெட்டு கடியில இருந்த லெட்டரை நான் ஃபர்ஸ்ட் டேவே பார்த்தேன், அந்த பெட் எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடும் போதே அந்த லெட்டரையும் தூக்கி அந்த குப்பையில போட்டுட்டேன் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வருது, எழுந்திருச்சு நம்ம ஹீரோவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த லெட்டர் எழுதுறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா, அந்த லெட்டர் எனக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது உனக்கு தெரியுமா அப்படின்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா மழை நின்னுடுச்சு. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு எப்ப இந்த மழை நின்னுச்சு எனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்களா. அப்போ வானத்துல இருந்து அந்த நட்சத்திரங்கள் விழக்கூடியத பாக்கணும்னு நினைச்சிருப்பாங்கல்ல, அத பாக்குறாங்க. அத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இத நான் இன்னைக்கு யான் கூட சேர்ந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா என்னோட அன்லக்கி டே உன் கூட பார்க்க வேண்டியதா இருக்குது, நான் உடனே என்னோட விஷயம் கேட்க போறேன், இத பார்த்துட்டே நம்ம ஏதாவது ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது உடனே நடக்கும்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாங்க என்னது இது, இத பார்த்துட்டு ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டா உடனே நடந்துருமா, சரி ஓகே அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஆசை வந்து இங்க நம்ம தனியா தானே இருந்துட்டு இருக்கோம், இங்க ஒரு பஸ் இப்போ உடனே வரணும், என்னோட ரெண்டாவது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பஸ் வந்துடுது. ஹீரோயின் சொல்றாங்க இது வரைக்கும் நான் இதை முழுசா நம்பினது கிடையாது, ஆனா உன்னோட ஆசையை சொன்ன உடனே பஸ் வந்துடுச்சு பாரு, அதனால உன்னோட ரெண்டாவது ஆசை என்னன்னு சொல்லு, கண்டிப்பா அது நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ எதையோ ஒண்ணு யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பஸ்ஸுக்குள்ள ஏறியாச்சு. இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ரூனாவும் சேர்ந்து வானத்துல நட்சத்திரங்கள் விழும்ல அது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா யானுக்கு ஹீரோயினை நினைச்ச ஒரே கவலையா இருக்கு, அதனால கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட போன் தான் டெட் ஆயிடுச்சு, அதனால அவங்களால கால் அட்டன் பண்ண முடியல. இப்ப பஸ்ஸுக்குள்ள நம்ம ஹீரோவும் மட்டும் இருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறாங்க உன்னோட ஆசை நிறைவேறிடுச்சுல, ரெண்டாவது ஆசையா நீ என்ன யோசிச்ச அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க என்னால அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா நீ என்னோட கார்ல ஏன் கூட வந்த விஷயத்த மட்டும் யார்கிட்டயுமே சொல்லிடாத, யாருக்காவது இது மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா என்னோட பிரஸ்டீஜே போயிடும்னு ஹீரோயின் சொல்றாங்க. எனக்கு மட்டும் உன் கூட வரணும்னு ஆசையா, நான் கண்டிப்பா ஒருத்தர்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஹோட்டலும் வந்துருச்சு. நம்ம ஹீரோ கீழே இறங்கி போகும்போது என்னோட ரெண்டாவது ஆசையா இனி வாழ்க்கையிலே உன்னை பாத்திர கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு கடகடன்னு இறங்கி போறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே ஏய் லூசு நீ என்ன நினைச்ச அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மட்டும் உன்னை பார்க்கணும்னு ஆசையா, என்ன எனக்கும் இனி உன்னோட லைஃப்ல நான் வரக்கூடாது, என்னோட லைஃப்ல
நீ வரக்கூடாதுன்னு தான் ஆசை அப்படின்னு எல்லாம் திட்டிட்டே போறாங்க. ஹீரோ இறங்குற இடத்துல ஒரு ஷாப் இருக்கும். அவங்க கிட்ட மொபைல் வாங்கி நம்ம ஹீரோ அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி கார் எடுத்துட்டு வந்து கூட்டிட்டு போக சொல்லிருப்பாங்க. அதனால அசிஸ்டன்டும் கார் எடுத்துட்டு வராங்க. ஹீரோ இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு உங்களுக்கு என்னாச்சுன்னு கேக்குறாங்களா? அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க, அதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சு அங்க கூட்டிட்டு போங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் ஓகேன்னு சொல்றாங்க. இப்போ ஹீரோ கேக்குறாங்க, ரூனாவுக்கு என்னாச்சு, அவ இன்னும் ஹோட்டல்லே தான் இருக்காளா அப்படின்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க, ஆமா, நீங்க போனதுக்கு அப்புறமா ரூனா கோவப்பட்டு ஹோட்டல்ல இருந்து இறங்கி வெளியில வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. அப்போ அவங்களோட கிளாஸ்மேட்ஸ் கொஞ்சம் பேர் இதே ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. அதனால அவங்க ரூனாவை காப்பாத்தி ஹோட்டலுக்கு திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ ரூனாவுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, அவளோட கிளாஸ்மேட்ஸ் அவளை பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்களா. நம்ம ஹீரோ உடனே சரி ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அசிஸ்டன்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அந்த ரூனாவை காப்பாத்தின கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை தான் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். ஹீரோயினுக்காக தான் அவங்க இந்த ஹோட்டலுக்கே வந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்களா. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறாங்க, ஹீரோயின் ஒருத்தவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக தானே இந்த ஹோட்டலுக்கு வந்ததா ஹீரோ கிட்ட சொல்லி இருந்திருப்பாங்க, அப்படின்னா அந்த பையன் தான் இவங்களோ அப்படி சொல்லி யோசிச்சுட்டு சரி ஓகே மேனேஜருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஹோட்டலுக்கு வந்தாச்சு. மேனேஜர் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாள் நீ திரும்பவும் வேலைக்கு சேரலாம், ஒன்னு இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு ஒரு நாளும் நாங்க இருக்க அலோ பண்றோம் அப்படின்னு. அதுவும் ஹீரோ சொல்லிதான் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்ப இன்னைக்கு நான் தைரியமா யான் கிட்ட ப்ரொபோஸ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க யான் நம்ம ஹீரோயினை பாத்துடுறாங்க. அதனால ஹீரோயினை கூப்பிடுறாங்களா. ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே யான் பக்கத்துல போயிட்டு நீங்க இங்க சீக்கிரமா வந்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு யான் கேக்குறாங்க ஹீரோயின் கிட்ட, நீ எங்க போய் உருண்டு எழுந்திருச்சு வந்திருக்க பாரு, உன்னோட உடம்பு ஃபுல்லா சகதியா இருக்கு, வா நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு கிளீன் பண்ணிக்கோ ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் ரூனாவுக்கு அப்படியே காண்டாவது, பொறாமை தீ வருது. எதுக்காக திடீர்னு யான் ஹீரோயினை நல்லா பாத்துக்கிறத பார்த்து இவங்க எதுக்காக பொறாமப்படுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்க சீன் கட் ஆகுது. ஹீரோ இப்ப அவங்களோட ஹோட்டல் ரூமுக்கு வந்தாச்சு. தனக்கு எப்படியுமே ரேஷஸ் வந்திருக்கும், ஹீரோயின் கூட இவ்வளவு நேரம் இருந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு ரேஷஸ் கூட வரல. அதுக்கப்புறமா யோசிச்சு பார்த்தா நம்ம ஹீரோயின் நிறைய தடவை ஹீரோவை டச் பண்ணி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோவுக்கு ஒரு ரேஷஸ் கூட வந்திருக்காது. இது எப்படி சாத்தியமாகும், என்ன காப்பாத்துற பொண்ணு ஒருவேளை ஹீரோயின் தானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் யான், ஹீரோயின், ரூனா, யானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அந்த மென்டார் ஷவரை பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரூனா வந்து தனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்களா. ஆக்சுவலி ரூனாவும் கொஞ்சம் ஜீனியஸா தான் இருந்திருப்பாங்க. ஆனா யான் அளவுக்கு கிடையாது, அவங்கள விட கம்மி தான். இருந்தாலும் தனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயினுக்கு இவங்க பேசுற எதுவுமே புரியல. ஏன்னா ஹீரோயினுக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. யான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு வந்தா, ஆனா தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியவே இல்ல. யான் வேற எல்லார் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யானுக்கு நம்ம ஹீரோயின் தனியா இருக்கிறது புரிஞ்சிடுது. அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு பேசுறாங்க. நியூ எங்க கூட வந்து உட்கார்ந்து ஸ்டார்ஸ பாரு, நீ எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, இந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க இதெல்லாம் பாத்துப்பாங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு நாளும் நான் இந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்றேன், அதனால நான் இத பண்ணலாம், ஒண்ணு தப்பு கிடையாது அப்படின்னு சொல்றாங்களா. அப்ப யான் கேக்குறாங்க, சரி ஓகே நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க. ஹீரோயினும் ப்ரப்போஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அப்ப கரெக்டா ரூனா இருக்காங்களே, அவங்க பொறாமை தீல வந்துட்டு யானை பிடிச்சு இழுத்துட்டு வா வா நம்ம அந்த ஸ்டாரை பார்க்கலாம் இந்த ஸ்டாரை பார்க்கலாம் அப்படின்னு யானை கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இருந்த ஒரு சான்ஸும் போயிடுச்சு. எல்லாரும் ஸ்டார்ஸ பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா இருந்துட்டு யோசிக்கிறாங்க, எனக்கு மட்டும்தான் யான் கூட பேசுறதுக்கான சான்ஸே கிடைக்கல, எப்பவும் போல நான் இந்த தடவையும் அன்லக்கி ஆயிட்டேன், எத்தனை தடவை நான் யானுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் எல்லா தடவையுமே இப்படி ஃபெயிலியர் ஆயிட்டே இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூங்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட கனவுல ஏதோ நிறைய இடத்துல அப்படியே ரத்தம் சிந்தி கிடக்குற மாதிரி கனவு வருது. உடனே துடிச்சு எழும்பிடுறாங்க. எதுக்காக எனக்கு இந்த கனவு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப கரெக்டா அசிஸ்டன்ட் கதவை தட்டி நம்ம ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ போயிட்டு நான் சொன்ன விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அசிஸ்டன்டும் கொடுக்கறாங்க. இப்ப நம்ம ஹீரோ அதை ஓபன் பண்றாங்க. அதுல ஹீரோயின் எழுதி இருந்திருப்பாங்கல்ல, அந்த லெட்டரும் ரிங்கும் இருக்கும். அத நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அந்த லெட்டர்ல நம்ம ஹீரோயின் ரிங்கால சீல் வச்சிருப்பாங்கல்ல, அந்த சீலும் ஹீரோ கிட்ட இருக்கக்கூடிய செயினும் ஒரே மாடல்ல தான் இருக்கும். நம்ம ஹீரோவுக்கு இப்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பாசிபிளே இல்ல, அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனா உண்மை அதுதான், அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் தனியா உட்கார்ந்து அந்த விண்மீன்கள்லாம் கீழே விழும்ல, அதை பாத்துக்கிட்டே யானையும் ரூனாவையும் பாக்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தனியா இருந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் காலேஜ்க்கு போயாச்சு. செமஸ்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சாச்சு. கேன்டீனுக்கு போயிருக்காங்க. அப்போ ஃபாய் வந்துட்டாங்க. ஃபாய் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்து போறாங்களா. அப்போ ஃபாய் கிட்ட நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ நிஜமாவே ரொம்ப மெலிஞ்சு போயிட்ட, உனக்கு ஏதாவது ஆச்சுதா என்ன அப்படின்னு
அப்படின்னு. அதுக்கு பாய் சொல்றாங்க, ஆமா நான் இப்ப ஒரு புது பாய் ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து ரொம்ப பணக்காரன், பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்க மாட்டான், இருந்தாலும் அவன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதனால நான் அவனை ஓகே பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஹீரோயின் கேக்குறாங்க, நீ எப்ப பார்த்தாலும் பணக்கார பையனே தேடிட்டு இருக்கே, ஒரு நல்ல பையனை தேடணும் அப்படின்னு ஆசைப்பட மாட்டியா அப்படின்னு. அதுக்கு பாய் சொல்றாங்க, நல்ல பையனும் பணக்கார பையனும் ரெண்டுமே சேர்ந்து ஒரே ஆளா கிடைச்சாங்க அப்படின்னா யார் வேண்டான்னு சொல்ல போறாங்க, இப்போதைக்கு அவன் தான் எனக்கு கிடைச்சிருக்கான், அதனால நான் அவனை உனக்கு மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா பாயோட பாய் ஃப்ரெண்ட் வராங்க. அவங்க பாக்குறதுக்கு ரொம்ப ஒண்ணு நல்லா இல்ல, அங்கிள் மாதிரி இருக்காங்களா. நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, நீ நிஜமாவே இவனதான் பாய் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டியா அப்படின்னு. அதுக்கு பாய் சொல்றாங்க, அவன் முன்னாடி எதுவும் பேசாத, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. பாய் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயின் ஹாஸ்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்டல் ரூம்ல ஆல்ரெடி 3 பேர் இருப்பாங்களா, அவங்க நம்ம ஹீரோயினோட டெஸ்க்ல இருக்கக்கூடிய பிளக் பாயிண்ட் தான் யூஸ் பண்ணி எல்லாமே பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் படுக்கக்கூடிய இடத்துல நிறைய பாக்ஸஸ் அடுக்கி வச்சிருப்பாங்க. ஹீரோயின் நீங்க வரவே மாட்டான்னு நினைச்சிட்டு தான் நாங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு வேஸ்ட் ஃபெல்லோ, நீங்க வருவ அப்படின்னு நாங்க எப்படி எதிர்பார்த்தோம், பரவாயில்ல அந்த டப்பா எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு அதுல வேணா படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை ரொம்பவே தாழ்த்தி பேசிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் கொஞ்ச நேரம் பொறுக்குறாங்க, அதுக்கு மேல அவங்களுக்கு கோவம் தாங்க முடியல. அதனால அந்த பாக்ஸஸ் எடுத்து அப்படியே கீழே போடுறாங்க. உடனே இவங்க 3 பேரும் போயிட்டு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களோட பாக்ஸஸ் நீ கீழே போட்டுட்ட, உடனே சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. உடனே ஹீரோயினும், ஆமா நான் உங்களோட பாக்ஸஸ் தெரியாம கோவத்துல கீழே தள்ளி போட்டுட்டேன், ஆக்சுவலி இந்த பாக்ஸஸ் கீழே இருக்க கூடாது அப்படின்னு அப்படியே பால்கனி வழியா வெளியில தூக்கி போட்டுடுறாங்க. இது வெளியில தான் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாங்க. இப்படியே இங்க ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுது. அதனால ஹீரோயின் காலேஜ் ஹாஸ்டல் ரூமை விட்டு வெளியில போக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடுது. பாய கூப்பிட்டுட்டு பாய் கூட உட்காந்து பேசுறாங்க. பாய் சொல்றாங்க, நீ பண்ணனது கரெக்ட் தான், இனி அந்த பிள்ளைங்க கூட இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டு வராது, உனக்கு ஏதாவது ஒரு ரூம் பார்த்தாகணும் அப்படின்னு. ஹீரோயின் சொல்றாங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு காசு கிடையாது, தனியாலாம் என்னால இருக்க முடியாது, யார் கூடயாவது ரூமை ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு பாய், சரி ஓகே, நான் இருக்கக்கூடிய ரூம்ல என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ என் கூட வந்து தங்குறதுல, ஏன்னா அங்க இனி ஒரு ரூம் இருக்கு, ஆனா அந்த பொண்ணை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம், அவ ஒரு பெரிய ஜீனியஸ், ஆனா அவளை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின், நிஜமாவே எனக்கு உன்னோட ரூம்ல இடம் கிடைக்குமா, அவளை சமாளிச்சிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க சிங்கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோயினும் பாயும் சேர்ந்து மீட் பண்ண போறாங்கல்ல ஒரு ஜீனியஸ், அவங்க தான் 3வது ஹீரோயின் சொன்னேன்ல, 3வது பேரோட ஜோடி அவங்க தான். சோ ஜீனியஸ் எப்படி ஒரு சின்ன விஷயத்துல ஏமாத்தி இவங்க அந்த ரூமை ஷேர் பண்ணிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுக்கு இப்ப ஹீரோயின் தொட்டா அலர்ஜி வராது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் ஸ்காலர்ஷிப் ஈவென்ட்க்கு போயிருப்பாங்க. இனிதான் அந்த ஸ்காலர்ஷிப் ஈவென்ட் வரப்போகுது, அதுல என்னெல்லாம் நடக்க போகுது, அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை எப்படி எல்லாம் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை.